அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் என்னென்ன எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்ன செஞ்சு சமைச்சு சாப்பிட்டோன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இட்லியும் கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, அப்புறம் காலிஃப்ளவர்லாம் போட்டு வந்து குருமா மாதிரி பண்ணி அதை தான் இட்லி வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் வடையும் சுழியமும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மதியானம் வந்து என்ன ஸ்பெஷல்னு சொல்லட்டுமா, குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் 65 லெக் பீஸ் வந்து பொரிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சில்லி சிக்கன் பண்ணி வச்சுருந்தேன். காளான் வந்து பிரியாணி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் பண்ணியிருந்தேன். முட்டை அவிச்சு வச்சுருந்தேன். பொடிமாஸ் பண்ணியிருந்தேன், எக் பொடிமாஸ். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி, பாயாசம், இதெல்லாம் நான் வந்து பண்ணியிருந்தேன். அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க தானே? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அதெல்லாம் எதுவுமே நான் பண்ணவே கிடையாது. எல்லாம் எங்கள் வீட்டுக்கார் கடையில் வாங்கிட்டு வந்தது. நான்வெஜ் எல்லாமே, வெஜ்ஜு மட்டும்தான் நான் பண்ணது என்னென்னா, பாயாசம் பண்ணேன். பால் பாயாசம் வந்து ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்டு பால் பாயாசம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் லூடன்ஸ் பண்ணியிருந்தேன், வெஜ் லூடன்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டில். ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரைத்தா வச்சுருந்தேன். அவ்வளோதான். வெஜ்ஜு மட்டும்தான் நான் பண்ணது. வெஜ்ஜு நான் சாப்பிட்டேன். நான்வெஜ் ஃபுல்லாக என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. நான் வந்து நான்வெஜ் வந்து இப்போதைக்கு சாப்பிடலை. ஏன்னா புரோட்டாசி இப்போ தான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சஷ்டி வருதா, சரி ஓகே அது வரைக்கும் சாப்பிடாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். நல்லா அழகாக சாமியெல்லாம் கும்பிட்டு மனசு நிறைவாக இருந்துச்சு. ஹாப்பி தீபாவளி. ஓகே பாய்.